சரிங்க மேடம். அதே மாரி நீங்க ஒரு தவறான குற்றச்சாட்டை மேல வைக்கிறீங்க. அதாவது தமிழர்கள் வந்து படிக்கிறதே இல்லைன்னு சொல்றீங்க. நான் சொன்னது, இங்க தமிழ்நாட்டுல இப்ப இருக்கக்கூடிய பெரும்பான்மையான தமிழ் மக்களை நான் சொன்னேன். நீங்க வெளிநாட்டுல இருந்துகிட்டு மேம்போக்கா எல்லா தமிழர்களையும் சொல்றதா குற்றச்சாட்டு சொல்வது ரொம்ப தவறு. நான் சொன்ன கருத்தை திருச்சி சொல்றத நீங்க தயவு செஞ்சு மாத்திக்கணும். அதே மாரி நீங்க வந்து படிச்சவங்க வந்து அன்பா இருக்கிறது இல்ல, படிக்காதவங்க அன்பா இருக்காங்கங்கிறத நான் ஏன் அனுபவத்தை சொன்னேன். அதே மாதிரி மணிவாசகரே தன்னுடைய அச்சோப்பத்துல ஒரு வார்த்தையை படிச்சவனை பார்த்தா பயமா இருக்குன்னு சொல்றாரு. இதுக்கு நீங்க என்ன விளக்கம் சொல்லுவீங்க? தயவு செஞ்சு உங்களுடைய மூர்க்கத்தனத்தை இங்க கொண்டு வந்து காட்டாதீங்க. அதே மாதிரி நான் ஒரு விஷயத்த சொல்லாதத நான் சொன்னது இப்ப இருக்கக்கூடிய தமிழர்கள் நிறைய வாசிக்கிறது இல்லைங்கிறத சொன்னதை நீங்க தமிழர்கள் படிச்சதே இல்லைங்கிறத கொண்டு போய் நிப்பாட்டுறீங்க. அது ரொம்ப தவறு. தயவு செஞ்சு மாட்டிக்கங்க. நன்றி. திருவாசகத்துல அச்சோப்பத்துன்னு ஒண்ணு இல்ல. அச்சப்பத்துன்னு ஒண்ணு இருக்கு. அச்சோபதிகம்னு ஒண்ணு இருக்கு. நீங்க வந்து அச்சோப்பத்துன்னு சொல்றீங்க. அப்படி ஒண்ணு இல்ல. அச்சப்பத்து இல்லைன்னா அச்சோபதிகம். நீங்க இது 2யும் குழப்பிக்கிட்டு ஏதோ சொல்றீங்க. இந்த மாதிரிதான் உங்களுக்கு ஆதாரங்கிறத நான் சொன்னா நீங்க வந்து கருத்துன்னு சொல்றீங்க. ஆதாரத்தை ஏற்கிறீங்களான்னு கேட்டா உங்க கருத்தை நான் ஏன் ஏற்கணும் நீங்க எதிர்பார்க்குறீங்க. இந்த மாதிரின்னு ஏதோ நான்சென்ஸ் பேசிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து ஒழுங்கா ஆதாரத்துக்கும் கருத்துக்கும் இருக்க வித்தியாசம் உங்களுக்கு தெரியல. அச்சப்பத்துக்கும் அச்சோபதிகத்துக்கும் உள்ள வித்தியாசம் தெரியல உங்களுக்கு. 2யும் போட்டு குழப்பி விடுறீங்க. நீங்க முதல்ல தெளிவா பேச கத்துக்கங்க. சரியா? மாணிக்க வாசகர் வந்து அந்த காலத்துல அவர் இருந்த காலத்துல யாரு படிச்சவங்க? எது இந்த சமஸ்கிருத வேதம் படிச்சவங்களா? அவங்கள பார்த்து தான் பயமா இருக்குன்னு சொன்னாரா? அவர் ஏன் படிச்சவங்களை பார்த்தா பயமா இருக்குன்னு சொல்லணும்? யார் அந்த காலத்துல படிச்சவங்க? படிச்சவங்கன்னு யார் சொன்னாங்க? சரி, அவரு அப்படி சொன்னாருன்னு சொல்றீங்க. அது எங்க சொன்னாரு? அதை காட்டுங்க என்கிட்ட. அச்சோபத்துல சொன்னாரா? இல்ல அச்சோபத்துன்னு சொல்றீங்க. அச்சப்பத்துல சொன்னாரா? இல்ல அச்சோபதிகத்துல சொன்னாரா? அத சொல்லுங்க. சும்மா பேசிட்டு இருக்க கூடாது, எதையும் தெரியாம. சரியா? நீங்க முதல்ல இந்த மாதிரி அரைகுறையா படிச்சுட்டு பேசுறத நிறுத்துங்க. அதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம்.